ஒன்றாம் அதிபதி, நான்காம் அதிபதி, ஏழாம் அதிபதி, விரயஸ்தானம் எனும் 12ஆம் அதிபதி, இந்த 4 அதிபதிகள் ஒன்று கூடியோ சுபகிரக வீட்டிலேயோ அல்லது 4 கிரகமும் வலிமையுடன், அதாவது 4 கிரகமும் அந்த அதிபதியினுடைய 4 கிரகமும் 1, 4, 7, 12ஆம் அதிபதிகள் வலிமையாக நட்பு, உச்சம், ஆட்சி இந்த மாதிரி இருந்ததுன்னா, குருபலமே சரியில்லை, இருபாலர்களுக்கு வாக்கு விவாதம் நடைபெற்றுச்சு, கல்யாண தேதி குறித்து அதற்கு முன்னாடி அப்படின்னாலும் இந்த 4 அதிபதிகள் கூடி கல்யாணம் சிறப்பாக நடக்கிறதுக்கு கைகூடும். புலிப்பாணியின் திண்ணம். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் 8ஆம் அதிபதி, அஷ்டமாதிபதி சில நேரங்களில் நல்லது செய்யக்கூடும். ஏன்னா 3, 6, 8, 12 அதிபதிகள் சுக்கிரதசை வேலை செய்யாது சில பேருக்கு. ஆனால் அதுவும் அந்த அதிபதிகள் நல்ல நிலைமையில் இருந்தால் கைகூடும். சுக்கிர பணப்பெருக்கு, கல்யாண வைபவத்திற்கு தாராளமாக செலவு செய்வதற்கு, மற்றும் செவ்வாய் பலமான செவ்வாய் தோஷம் சொல்லுவாங்க. நான் செவ்வாய் பலமான 8இல் செவ்வாய் இருப்பவர்களுக்கு, அது சந்திரனிலிருந்து 8ஓ அல்லது லக்கணத்திலிருந்து 8ஓ சுக்கிரனிலிருந்து 8ஆம் இடத்துலையோ செவ்வாய் இருந்ததுன்னா அவங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்க செவ்வாயை பார்க்கணும். அல்லது 2இல் இருக்க செவ்வாய், சுக்கிரத்திலிருந்து 2இல் செவ்வாயோ, சந்திரனிலிருந்து 2இல் செவ்வாயோ, அல்லது லக்கணத்திலிருந்து 2ஆம் இடத்துல செவ்வாயோ அவர்களுக்கு 8ஆம் இடத்தில் தான் திருமணம் செய்வது உத்தமம். இதற்கு ஒரு வழிவகை உண்டு. இருபாலருக்கும் யோகாதிபதிகள், 7ஆம் யோகாதிபதிகள், அந்த 7ஆம் அதிபதி ஆட்சி உச்சமாக இருந்தால் அந்த செவ்வாய் பலன் பற்றறுத்து பலன் கொடுக்கும். தோஷம் பங்கமாகிவிடும். செவ்வாய் தோஷம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பலன் இருவருக்கும் சமமாக இருப்பது குடும்ப அந்யோன்யம் சிறந்து விளங்குவதற்காகவே. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.